தற்போதைய அண்மை செய்தி. திருச்செந்தூர் முருகன் கோவில் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. விரைவு தரிசனத்துக்காக 1000 ரூபாய் சிறப்பு கட்டண தரிசனம் என அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்செந்தூரில் கந்தசஷ்டி திருவிழா நவம்பர் 2ஆம் தேதி தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் முருகனை தரிசிக்க ரூபாய் 1000 கட்டணம் என கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் அஜித்குமார் வழங்க நாம் கேட்கலாம். அஜித்குமார், கூடுதல் விவரம். வணக்கம். அதாவது உலக புகழ்பெற்ற அறுபடை வீடுகளிலேயே 2வது படை வீடாக போற்றப்படக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு விழாக்கள் சிறப்பு வாய்ந்ததாக கொண்டாடப்படுகிறது. இதுல மிக முக்கிய திருவிழாவாக பார்க்கப்படக்கூடியது கந்தசஷ்டி திருவிழா. அதாவது முருகர் சூரனை சம்காரம் செய்த இடமாக திருச்செந்தூர் பார்க்கப்படுகிறது. இதனால் கந்தசஷ்டி திருவிழா திருச்செந்தூரில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். அந்த நிலையில இந்த ஆண்டு கந்தசஷ்டி திருவிழாவானது நவம்பர் மாதம் 2ஆம் தேதி யாகசால பூஜையுடன் தொடங்குகிறது. தொடர்ந்து 8 நாட்கள் நடைபெறக்கூடிய திருவிழாவில் சிகர நிகழ்ச்சியான சூரசம்காரம் 7ஆம் தேதி மாலை கோவில் கடற்கரையில நடைபெறுகிறது. பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். இதுல 6 நாட்களும் கோவிலில் தங்கி முருகனை தரிசனம் செய்து பக்தர்கள் வழிபடுவது வழக்கம். இந்த நிலையில கோவிலில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நீதிமன்ற தீர்ப்பின்படி கோவிலில் அமலில் உள்ளது 100 ரூபாய் கட்டண தரிசனமும் பொது தரிசனமும் மட்டும்தான். கூடுதலாக கட்டண தரிசனம் இருக்கக்கூடாது என நீதிமன்ற உத்தரவு. 100 ரூபாய் கட்டண தரிசனம் மட்டும்தான் அமலில் இருக்க வேண்டும் என ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில விரைவு தரிசனம் என முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்தான ஒரு அறிவிப்பு முன் வெளியாகியுள்ளது. பக்தர்களிடம் இது குறித்து ஆட்சேபனைகள் இருந்தாலும் கேட்கப்படுவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இதே போலதான் கடந்த ஆண்டும் இதே போல 1000 ரூபாய் விரைவு தரிசனம் டிக்கெட்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதில் பல்வேறு பக்தர்கள் விமர்சனங்கள் எழுந்தாலும் கூட இந்த ஆண்டும் அதே போல அவர்கள் 1000 ரூபாய் விரைவு தரிசனம் குறித்து ஒரு அறிவிப்பானது வெளியாகியுள்ளது. ஷாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அஜித்குமார்.